வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது தமிழ் எஃப்எம். நான் உங்கள் அன்பு தோழி சௌந்தர்யா. சேனலை முதன்முறையாக கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேட்கவும், பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். கதையின் பெயர் புரிதலும் அறிதலும் தவறும்போது. இளைஞன் நல்ல உடையணிந்து நாகரிகமாய் காணப்பட்டவன் அந்த அபார்ட்மெண்ட்டில் 2ஆம் மாடியில் இருந்த ஒரு ஃப்ளாட் வீட்டு கதவை தட்டுகிறான். 5 நிமிட அமைதி. கதவு திறக்கிறது. 50 வயதுக்கு மேல் மதிக்கத் தகுந்த ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் புருஷோத்தமன்? எஸ், நான் தான். கொஞ்சம் பேசணும், உள்ளே வரலாமா? வித் ப்ளஷர், தாராளமாக உள்ளே வரலாம். சாரி சார், இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நோ, நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன். வீட்டில் வெளியில் போயிருக்காங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? சார், முதல்ல என்னை பற்றி சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். நைஸ், நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக சொல்லலாம். சார், நான் பட்டதாரி, ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருக்கிறேன். வெரி குட். இந்த காலத்தில் நல்ல வேலை பார்க்குறது மகிழ்ச்சியான விஷயம்தானே? எங்கள் வீட்டில் இரண்டு பசங்க. என்னோடய அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஆந்திராவில் ஸ்டேட் பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். அப்பா அரசு உத்தியோகத்தில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி அம்மாவோட காஞ்சிபுரத்தில் சொந்த வீட்டில் இருக்காங்க. ரொம்ப நல்லது. நல்லா படித்த குடும்பமாக இருக்கீங்க. ஆமாங்க சார். நான் சும்மா சொல்லுங்கள். இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்க, அப்புறம் என்ன தயக்கம்? இல்லை, எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடடே, சந்தோஷமான விஷயம்தானே, அதை போய் இவ்வளவு தயக்கமாக சொல்கிறீங்க? சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு இந்த காதல், பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே இங்கே சுற்றுறது இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. இதுதான் வேணும். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம். குட், மேலே சொல்லுங்கள். நான் வேலை செய்கிற இடத்துல எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற உமா அவங்கள பார்த்ததில் இருந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு மனசுக்கு பட்டுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க. என் மனசில் இருக்கிறத முதல்ல உங்கள் கிட்ட சொல்லிடுறேன். அப்புறமா இதை ஏற்றுக்கிறதும் வேண்டாமம்மான்னு சொல்கிறதும் உங்கள் இஷ்டம். அவங்கக்கிட்ட பேசி பழகி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு நினச்சேன் சார். நேரடியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க பர்சனல் ஃபைலில் இருக்கிற முகவரியே என் நண்பன் மூலமாக கிடச்சி இப்போது உங்கள் கிட்டே வந்திருக்கேன். உங்கள் பொண்ணு உமாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பமுன்னா எங்கள் அப்பா அம்மாவோட வந்து பொண்ணு கேட்குறேன். 5 நிமிடம் அப்படியே அமைதியாக இருந்தனர். எனக்கு உங்களோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொண்ணு கொடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருங்க, அவசரப்படாதீங்க. ஆனால் எனக்கு கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணு இல்லையேன்னு இப்போ வருத்தமாக இருக்குது. சார், இந்த வீட்டு நம்பர் 135 ரோசா அப்பார்ட்மெண்ட்டு தானே? உங்கள் பேர் புருஷோத்தமன் தானே? என் பேர் புருஷோத்தமன் தான். ஆனால் இது ரோசா அப்பார்ட்மெண்ட் இல்லை, ரோஸ் அப்பார்ட்மெண்ட். நீங்கள் கேட்குற அப்பார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, சாரி சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களால் எனக்கு நல்லா பொழுது போச்சு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வெளியே போனவன் வாய் விட்டு முணுமுணுத்ததை அவர் கேட்க வாய்ப்பில்லை. இவனுக்கு பொழுது போகிறதுக்குன்னே நான் என் கதையை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். நன்றி.